இதில் ஏகத்துவத்தை எடுத்துரைத்த இறை தூதர்களின் பொறுமை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்திய இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் போதிக்கக்கூடிய நேரத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய, புரியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களிடமிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை, அவர்கள் நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய விமர்சனங்களை நாம் பெரிதுபடுத்தி விடாமல் நம்முடைய கொள்கையை சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா இறை தூதர்களும் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்கு நியாயமான சில காரணங்கள் இருந்தது. நம்மளோடு வாழ்ந்த, நம்மளோடு நம்மளாக இருந்த ஒருவர் திடீரென்று நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வஹி வருகிறது, வேதம் வருகிறது, எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப என்ன செய்வாங்கன்றா, அதுல நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி இவர் சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறாரா, சான்று வச்சிருக்கிறாரா என்று ஒரு சாரார் இருப்பார்கள். இன்னொரு சாரார் என்ன செய்வாங்கடா, கண்ணு மூக்கு தெரியாம நம்ம முன்னோருடைய மார்க்கங்களை எல்லாம் தப்புன்னு சொல்றான், நம்ம பெரியார்கள் செய்ததையெல்லாம் தப்புன்னு சொல்றான், நம்மளுடைய இமாம்கள் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றான் என்று நம்மளை கடுமையாக விமர்சனம் செய்து தாக்கக்கூடிய லெவல்ல ஒரு கூட்டம் இருப்பாங்க. ரெண்டு கூட்டமா இருப்பாங்க. இத்தனை காலமும் சொல்லாம திடீர்னு இவர் சொல்றாரா என்றால் இவர் அதற்குரிய சான்றுகள் ஏதாவது வச்சிருக்கிறாரா, ஆதாரம் வச்சிருக்கிறாரா, எந்த ஒன்று சொல்வதாக கேட்பாங்களா இல்லையா? ஆதாரம் கேட்பாங்க. நான் எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு என்ன கேட்பாங்க, சர்டிபிகேட் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. பிஏ படிச்சிருக்கேன், பிஏ படிச்ச சர்டிபிகேட் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்போம். போலியா இல்லையாங்கிறது அப்புறம் உள்ளது. சர்டிபிகேட் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. நீ மதனி படிச்சேன் அப்படின்னு சொன்னா மதனி படிச்சிருக்கிறியா இல்லையா சர்டிபிகேட் கேட்பாங்களா இல்லையா? அப்ப மக்கள் இடத்துல ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அதற்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாரார் ஆதாரம் கேட்பாங்க, ஆதாரத்தை எதிர்பார்ப்பார்கள். இன்னொரு சாரார் நம்மளோட முன்னோர்கள், பெரியார்கள், மகான்கள் சொன்னதையெல்லாம் தவறுன்னு சொல்றாரு, நம்ம காலங்காலமாக கடைபிடித்து வந்த கொள்கைகளை தப்புன்னு சொல்றாரு என்று சொல்லி எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். இப்ப இதுல முதல் சாராக ஆதாரம் கேட்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஆதாரத்தை காட்டிடுவான். எந்த ஒரு இறை தூதர் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அற்புதம் இல்லாமல் வரமாட்டாங்க. அந்த மக்கள் மத்தியில் நான் இறை தூதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காகவும், இறைவன் தான் என்னை அனுப்பினான் என்பதற்காகவும், இது இறைவனை தவிர வேறு எவனும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் ஒவ்வொரு இறை தூதர்களும் அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார்கள். எல்லா இறை தூதரும் அந்த மக்களுக்கு அற்புதத்தை காட்டுவார்கள். அற்புதத்தை காட்டினதுக்கு அப்புறமும் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சாரார் மறுத்து விடுவார்கள். அந்த மறுக்கக்கூடியவர் சூனியம், நீ தந்திரம் பண்ற, நீ வித்த பண்ற, எங்களை ஏமாத்த பாக்குற, எங்களுடைய முன்னோர்களை விட்டு நீ வெளியாக்க பார்க்க, இப்படி என்று சொல்லி இப்ப மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆதாரத்தை எதிர்பார்த்தவர்கள் ரெண்டா பிரிவாங்க. அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேராகவும் எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமாகவும் ஆகிவிடுவார்கள். ஆனால் எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமாக ஆனாலும் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சொல்வதை உறுதியாக சொல்ல வேண்டும். எதிர்ப்புகள் வந்தது என்பதற்காக பின்வாங்கிவிடக் கூடாது, எதிர்க்கிறார்கள் என்பதற்காக கலங்கிவிடக் கூடாது, நம்மளை எதிர்த்து ஏதாவது செஞ்சு விடுவார்களே என்பதற்காக பயந்து விடக்கூடாது. ஏன் பயந்து விடக்கூடாது என்றால், நாம் சொல்லக்கூடியது சத்தியம், நாம் சொல்லக்கூடியது உண்மை, நாம் சொல்லக்கூடியது இறைவன் புறத்திலிருந்து வந்த செய்தி, இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்தி. நாம் நாமளாக எதையும் சொல்லவில்லை, நாம உண்டாக்கி சொல்லவில்லை, நம்ம கையில மடியிலிருந்து போட்டு சொல்லவில்லை. அதனால எதிரிகள் நம்ம விமர்சனம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அறிவுபூர்வமான பதில ஆதாரத்தின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அது நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி இறை தூதர்கள் இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கு அறிவுபூர்வமாக, தர்க்க ரீதியாக அல்லாஹ்விடமிருந்த வஹி செய்தியின் மூலமாகவே விளக்கம் கொடுப்பார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டவுடன் நபி என்று ஏத்துக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்தாரை ஏத்துக்கறல, சொந்தக்காரங்க பந்தக்காரங்களும் ஏத்துக்கறல. அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள், அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 13 ஆண்டுகளாக கடுமையான எதிர்ப்புகளை எதிர்த்தார்களா இல்லையா? கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா? இனிமே இங்க இருக்க முடியாது என்ற அளவுக்கு பின்தள்ளப்பட்டார்களா இல்லையா? ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அதை மக்கள் மத்தியில் போதிக்கக்கூடியதில் உறுதியாக இருந்தார்கள். நாம் இறைவன் புறத்தில் இருந்த தூதராக இருக்கிறோம், சரியான சத்தியத்தை தான் சொல்கிறோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். 1-2 வந்தாலும் புறக்கி எடுத்த தங்கங்களாக ரசூலுல்லாஹ்வோடு இணைந்து கொண்டே இருந்தார்கள், வலு சேர்த்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்கி கொண்டே இருந்தது. இப்படி நடந்துச்சா இல்லையா? அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கத்து காஃபிர்கள் எடுத்து வச்ச எல்லா வாதங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே தவிடுபடியாக்குறானா இல்லையா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் அல்லாத எவனையும் வணங்கக்கூடாது என்று சொன்னார்கள். நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கல்லு மண் இதுகள்லாம் மார்க்கத்தில் வணங்கக்கூடாது, இவர்கள்லாம் போலியாக கற்பனையாக நீங்களா உண்டாக்கி கொண்டவை என்று சொல்லி அவங்களுக்கு போதித்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் இவர்கள் எதற்காக வணங்குகிறோம் என்றால், இவர்கள் எங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள், எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னார்கள். அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? அவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எப்படியான வாதங்களை வைக்கிறான்? நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அல்லாத யாரை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ, அழைக்கிறீர்களோ, வணங்குகிறீர்களோ, அவர் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாது. ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையாவது பறித்து சென்று விட்டால் அதை கூட பெற முடியாது என்று சொல்லி அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறீர்கள், உங்களை காட்டிக்கு ஒரு வழிகட்டவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை விட்டு விட்டு அவன் அல்லாத மற்றவர்கள் அழைத்து பிரார்த்திக்கிறீர்களா? அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான், செத்து போயிட்டாங்க, உங்களை போன்ற அடிமைகள் தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி அவர்கள் எடுத்து வைச்ச அத்தனை வாதங்களுக்கும் நாங்கள் ஏன் வணங்குகிறோம், எங்களுடைய முன்னோர்கள் யார் தெரியுமா, எங்களுடைய பெரியார்கள் யார் தெரியுமா என்று சொன்னதற்கெல்லாம் அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கிறான். அறிவுபூர்வமாக அந்த மக்கள் விளங்கக்கூடிய வகையில முன்னோர்கள் குதிச்சாங்க. மக்காவில வாழ்ந்த அந்த முஸ்ரிக்குகள், எங்க முன்னோருடைய மார்க்கத்தை விட்டு எங்களை வெளியாக பாக்குறியா, எங்கள் முன்னோர் சொன்னதை கேட்க கூடாதுன்னு சொல்றியாண்டு அல்லாஹ் அழகா கேட்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அவனுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்தால், எங்கள் முன்னோர்கள் எதன் மீது கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம், அதுதான் எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாமலும் வழிகேட்டில் இருந்தாலுமா, முன்னோர் சொன்னது சரியா சொன்னா எதுக்கு போடா, உன் முன்னோர் சொன்னது வழிகேடு, உன் முன்னோர் அறியாமல் இருந்திருக்கிறார்கள், வழிகேட்டில் இருந்திருக்கிறார்கள், அப்ப நீ அதை ஏத்துக்கிறியா? நீ என்ன முன்னோருங்கிற? உன் முன்னோர் நல்லதை சொன்னா ஏத்துக்க, கெட்டதை சொன்னாலுமா ஏத்துக்கிறவ? நரகத்தை நோக்கி உன்னை அழைத்தாலுமா ஏற்றுக்கொள்வாய்? அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அவனுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தால், எங்கள் முன்னோர்களை எதன் மீது கண்டமோ அதுவே எங்களுக்கு போதுங்கிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாவுக்கும் வலா தவக்கிரோன செய்யும் வலா ஏற்கிறோன், உங்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் விளங்காமல் சிந்திக்காமல் இருந்தாலுமா என்று சொல்லி பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதிலிருந்து விளங்கக்கூடிய என்ன விஷயம் என்ன அப்படின்னா, நமது ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் போதிக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையை நம்ம மேற்கொள்ளணும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனா அங்க வேற ஒரு சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்சா அந்த மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வருது, பல யுத்தங்கள் வருகிறது, பல பிரச்சனைகள் வருகிறது. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அவர்களும் எதிர்ப்புக்கு விமர்சனம் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹீ செய்தியை கொண்டு விமர்சனம் செய்கிறார்கள். அங்க அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க? ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. என்ன நம்பிக்கை? ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் அதை மறுக்கிறான். அல்லாஹ்வுக்கு புள்ள கிடையாது அப்படிங்கிறான். அவனுக்கு புள்ள தேவை கிடையாது அப்படின்னு சொல்றான். அவனை யாரும் பெறவும் கிடையாது, அவன் எவனையும் பெறவும் கிடையாதுன்னு சொல்றான். அல்லாஹ்வை யாரும் பெற்றது கிடையாது, அவன் எவனையும் பெற்றது கிடையாது, அப்படியான ஒரு வாதத்தை வைக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அஹத், அவன் ஒருவன் தான். அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் மற்றவன். லம் எளிது வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கு பிறக்கவும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை என்று நபியே நீங்க சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றாங்க, அவன் பிள்ளை பெற தேவையில்லை, அவனுக்கு தேவையே கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லி மறுக்கிறான். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக என்ன செய்யறாங்க? அவங்க ஆவியானவர் அப்படிலாம் நம்புறாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் அல்லாஹ் கவுண்டர் கொடுத்து மறுக்கிறான். அவர்கள் கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றார்கள், அது உண்மை, அது அல்லாஹ்வின் புறத்தில் அற்புதம். அல்லாஹ்வுடைய ரூஹின் மூலமாக அவர்கள் பெற்றெடுத்தார்களே ஒழிய அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுக்கிறான். அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசாவே இயேசுநாதரே நாங்கள் தான் கொண்டோம்னு சொல்றாங்க, கொல்லவில்லைன்னு சொல்றான். அப்ப இதையெல்லாம் வாதமாக வைத்து கவுண்டர் கொடுக்கிறானோ அதற்கெல்லாம் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள். அப்ப நஜ்ரான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூத கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவங்க ரசூலுல்லாஹ் விவாதத்துக்கு அழைக்கிறாங்க, வரமாட்டுக்கிறாங்க. சத்தியத்தை போதிக்கிறாங்க, சொல்றாங்க, அப்படி போய்கிட்டு கூப்பிடுறாங்க, வரமாட்டுக்கிறாங்க. அப்ப என்ன செய்யப்படுதுன்னா, முபாஹலா சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு வசனம் அருள்றான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லுவது சரியா, நீ சொல்லுவது சரியா, நான் என்ன செய்யறேன்? நானும் வரேன், என் மனைவியை கூட்டிட்டு வரேன், என் மக்களை கூட்டிட்டு வரேன், நீனு வா, உன் மனைவியை கூட்டிட்டு வா, மக்களை கூட்டிட்டு வா, நம்ம இறைவன் மேல இறஞ்சுவோம். நான் சொல்லுவதில் உண்மையாக இருந்தால், நான் சொல்லுவது பொய்யாக இருக்குமேயானால் என் மீது என்னுடைய இறைவனுடைய அந்த சாபம் உண்டாகட்டும், பொய்யர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று கேட்போம். நீனு வா, நீனு கேளு, நான் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தா என் மீது என்னுடைய சாபம் உண்டாகட்டும், பொய்யர்கள் மீது என்னுடைய சாபம் உண்டாகட்டும் கேளுன்னு வசனம் வருது. ஓடி போயிட்டாங்க.
அப்ப என்னது, சத்தியத்திற்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. அசத்தியம் எந்த நேரத்திலும் சத்தியத்திற்கு முன்னாடி நிக்க முடியாது. எதிர்ப்பார்கள், எதிர்க்கத்தான் செய்வார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்க்கிறார்களோ அந்த அளவுக்கு நாம சரியாக இருக்கிறோம், சரியானதை சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம் அர்த்தம். சத்தியத்தை சொல்றோம்னா சில பேர் என்ன செய்வாங்க, புதுசு புதுசா என்ன சொல்லுவாங்க, அப்ப எதுக்கு செய்வாங்க, அதுக்காக சத்தியத்தை சொல்றான்னு அர்த்தம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் ரசூல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஆதாரத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய நேரத்தில் மக்கள் எதிர்ப்பார்களே, ஆனால் அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். எதிர்த்தார்கள் என்றால் தான் சத்தியத்தை வழங்குவார்கள். கண்டும் காணாம போனாண்டே அவன் எக்காலத்தில் நேர்வழி வரவே மாட்டான். எதிர்க்க ஆரம்பித்தா சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். எப்ப நம்ம எதிர்க்க ஆரம்பிக்கிறார்களோ, நம்மளை தூற்ற ஆரம்பிக்கிறார்களோ, நம்ம திட்ட ஆரம்பிக்கிறார்களோ, அப்ப அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று அர்த்தம். நீங்க அவசரப்பட்டு விடக்கூடாது, நீங்க பொறுமையை இழந்து விடக்கூடாது. இறை தூதர்கள் இந்த ஏகத்துவ பணியில கடைசி வரைக்கும் பொறுமையாத்தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார். ஒரு ஆண்டு 2 ஆண்டு கிடையாது. இப்ப நம்மளுடைய வாழ்நாள் 50-60 முடிஞ்சு போச்சு. அதை தாண்டினா 70 போனா பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்து விட்டு சலக்கல, அசரல. அதுக்கு மேல உச்சகட்டமா போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல 950 ஆண்டு காலம் இரவும் பகலும் என்னது வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் எல்லா வழியிலையும் நான் பிரச்சாரம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல ஒரு வய வரமாட்டான். எப்ப சொல்றாரு, 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணிட்டு சொல்றாரு. நீ என்ன சொல்றிய, காலையில சொல்லிட்டு சொல்றிய, நான் சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா கேட்கணுமா? நபி சொல்லி கேட்கலையே. நபி சொல்லி யாரு கேட்கல? நபியினுடைய பெரிய தந்தை கேட்கல, அபூ தாலிப் அவர்கள் கேட்கல. ரசூலுல்லாஹ்வோடு பக்கபலமா இருந்தார். ரசூலுல்லாஹ் நபியாகும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு பிரச்சனைகள் எதிர்ப்புகளும் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக, ஆறுதலாக, அரவணைப்பாக ரசூலுல்லாஹ்வை எடுத்து வளர்த்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு என்னது வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தவர், இப்படி எல்லா வகையிலும் உதவி ஒத்தாசையமாக இருந்த அந்த அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில சொல்றாரு, என்னுடைய அப்பம் பாட்ட வழியிலேயே நான் மூத்தா போயிடுறேங்கிறாரு. என் அப்பம் பாட்ட எந்த வழியில போனானோ அதுலயே நான் போயிடுறேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு சொல்றாங்க, என்னருமே தந்தையை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்றாடுறேன். அல்லாஹ் என்ன தண்டிக்காத வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அல்லாஹ் என்ன கண்டிக்காத வரைக்கும் நான் உங்களுக்கு நான் மன்றாடுவேன். அல்லாஹ் அவர் மூத்தா போனதுக்கு அப்புறம் வசனம் அருள்றான், நபியே இணை கற்பிக்கக்கூடியவர் நரகவாசி என்று தெளிவாக தெரிந்த பின்னாடி, அவர் நபியாக இருந்தாலும் நபியினுடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் உறவினராக இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை அருள்றான். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் அருள்றான் என்றால் அப்ப அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட வேண்டிய அர்த்தம். ரசூலுல்லாஹ் இதனால ரொம்ப கவலையா இருக்கிறாங்க, ரொம்ப மனம் உடைஞ்சு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, எத்தனையோ பேர் நம்ம சொல்றதை கேட்கிறாங்க, ஆனா அந்த அபூ தாலிப் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லையே என்று சொல்லி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அப்ப ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னகலா தஹ்தீ மன் அஹபப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தீ மன் யஷா. நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. நீங்க யாரை விரும்புறீங்களோ அவர்கள் நேர்வழிக்கு வந்துருவார்களா? வரணுமா? நான் யாருக்கு நேர்வழி காட்டுறோன்னா அவர் தான் வருவாரு, அவருக்கு தான் நேர்வழி காட்டுவேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ஏகத்துவ பிரச்சார பாதையில நாம பொறுமையை மேற்கொள்ளணும். எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்ப்பார்கள், அடிக்கக்கூடியவர்கள் அடிப்பார்கள், ஊரை விட்டு விரட்டக்கூடியவர்கள் விரட்டுவார்கள், எல்லாம் தான் செய்வார்கள். சத்தியத்தை சொன்னா இதெல்லாம் நடக்கும். அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, உங்களை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், சத்தியத்தை நோக்கி மக்கள் வருவார்கள். ஆனா நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் 20-30 ஆண்டு கால பிரச்சாரத்தை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பு இருக்கிறதா? இல்ல. இது நம்ம எதிர்க்கப்படாத காரணத்தினால நம்முடைய பிரச்சாரம் இல்லாம போச்சு, நம்முடைய வீரியம் இல்லாம போச்சு. நம்ம பள்ளியாசை கட்டிட்டு மூலையில போய் படுத்து கிடக்கிறமே ஒழிய மக்கள் மத்தியில் போய் சேர்க்கிறோமா? அந்த ஆரம்பத்தில் ஊருக்கு 2 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த போர்ஸ் இருக்கிறதா, வீரியம் இருக்கிறதா? மக்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், சத்திய துணைக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்க செய்த முயற்சிகள் இப்ப அதே அளவு இருக்குதானே, குறைஞ்சு போச்சு. அப்ப நாளாக மந்த நிலைக்கு போறமே ஒழிய, ஆனா நம்மளை எதிர்ப்புகள் குறைஞ்சு போச்சு. எப்ப மக்கள் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவன் சிந்திக்கிறான்னு அர்த்தம், நாம சரியா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த எதிர்ப்புகளும் இல்லாம பிரச்சாரமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருந்தீர்களே, ஆனால் இந்த ஜெனரேஷனோட முடிஞ்சு போயிடும். நீங்க சொல்லுவீங்களா, உன் புள்ள ஊட்டி அவரை வருவான், நீங்க மொத்தா பண்ணோட புள்ள ஊட்டி போக மாட்டான் பள்ளியாசலுக்கு, அப்படி போயிடும். அப்படி ஆக்கிடக்கூடாது. தலைமுறைகளை உண்டாக்க வேண்டும், சத்தியத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும், சத்தியத்தை போதிக்கக்கூடிய போதகர்களை நீங்க உருவாக்க வேண்டும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அதுக்கு உண்டான தைரியத்தை அல்லாஹ் தருவான். நாம சரியா இருக்கிறோம், நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், நம்ம எவனுக்கு அடிபணிய தேவை கிடையாது. சத்தியத்திற்கு முன்னாடி அசத்தியம் தான் சிரம்பணிய வேண்டுமே ஒழிய சத்தியம் ஒருபோதும் அடிபணியாது என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும்
அதே மாதிரி அந்த சூனியக்காரர்கள், இந்த வித்தைக்காரர்கள் இடையில நடந்த போட்டியை பார்த்தீங்களா? 2 பேரும் என்னது, பிறவன் சொல்றான், மூசா சூனியக்காரன் சொல்றான். அவன் என்ன செய்யறான், எங்கள்டையும் சூனியக்காரர் இருக்கிறார்கள், வாரியா போட்டி வச்சுக்கிறோம், 2 பேரையும் சூனியக்காரங்கிறான். அப்ப அந்த வித்தைக்காரர்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய நேரத்துல அங்க ஒரு போட்டி நடக்குது. போட்டி என்ன நடக்குது, அந்த வித்தைக்காரர்கள் கயிறுகளையும் கைத்தறிகளையும் கொண்டு வந்து போட்டு என்ன செய்யறாங்க, வித்தையை காட்டுறாங்க. நெளிந்து சீறுகின்ற ஒரு பாம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்ப போட்ட உடனே பாம்பா மாறிடுது. பாம்பா மாறி அவங்களுக்கு கொண்டு வித்தையை முழுங்கிறது. முழுங்கினா அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன, சூனியக்காரர்கள் சத்தியத்தை விளங்குறாங்க, உண்மையை விளங்குறாங்க. ஆஹா, நம்ம மக்களை ஏமாத்துனது, நாம செஞ்சது தந்திரம், நாம செஞ்சது வித்தை, ஆனா மூசா செஞ்சது உண்மை என்று சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். ஈமான் கொண்டு அடுத்து என்ன பிரச்சனை, பிறவன் நான் கொன்று விடுவேங்கிறான். இஸ்லாத்துக்கு அப்பதான் வந்திருக்கிறார், அவர்களை நான் கொன்று விடுவேன், என்னை கேட்காமல நீங்க இஸ்லாத்துக்கு வந்து விட்டீர்களா என்று சொல்லி அவன் அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்றான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அளித்துக்கொள், ஹாதிஹில் ஹயாத் துன்யா, நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் இந்த உலகத்திற்குத்தான். நாங்க மூசாவையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டது மறுமைக்காக. நாங்கள் ஏமாத்துகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், மக்களை வைத்து வயிறு வளர்க்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், மக்களை வைத்து பொழப்பு நடத்துகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இது உனக்கு கீழே வந்து எங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்தோமே ஒழிய, சத்தியம் நிலை பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில், சத்தியம் இதுதான் என்று தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை மறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு என்ன செஞ்சார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்காக உயிரையும் தியாகம் செய்தார்கள். இப்படி நம்ம பார்க்கிறோம் வரலாறுகள்ல. அப்ப அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்பு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க சத்தியத்தை வீரியமாக சொல்ல வேண்டும், அதுபோல பொறுமையை கைகொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.